ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டர் ஃப்ரை வித் மீ உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நம்ம ஸ்டர் ஃப்ரைல வாரம் ஒரு ஹோட்டல் போயிட்டு அந்த ஹோட்டலை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஹோட்டலில் வந்து என்ன குசைன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ஃபுட்டில் வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது, என்னென்ன மாதிரியான ஷெஃப்லாம் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் நான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கிற த ரெசிடென்சி. இந்த ஹோட்டலில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் புது ஃபுட்டெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்காக இங்கே என்ன செஞ்சு காமிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெல்கம் டு திஸ் ஃபார் ஹேவிங் அ க்ரூ ஸ்டர் ஃப்ரை ஓவர் ஹியர். Thank you. We are very happy and we are very happy to reconnect with you again. Thank you. So well, viewers, பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கிற த ரெசிடென்சி ஹோட்டலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஷெஃப்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்லி ஷெஃப் இன் த சிட்டி. ஸோ நம்ம கூட ஷெஃப் சண்முகம் இருக்கார். ஸோ இன்றைக்கி இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஹோட்டலை பற்றியும் இங்கே என்ன ஃபுட்டெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேச போகிறோம். வெல் ஷெஃப், சொல்லுங்கள், நம்ம ரெசிடென்சியில் வந்து ஆல்வேஸ் த ஹேப்பனிங் பிளேஸ் இன் த சிட்டி. ஸோ இங்கே வந்து வாட்ஸ் ஹேப்பனிங் நவ்? இப்போ ப்ரெசன்ட் வந்து நாங்கள் வந்து சீ ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். ஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்லாம் போட்டிருக்கோம், நிறைய புது மீனுங்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இட் வில் பி சம்திங் நியூ. அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்காதவங்களுக்கு ஐ ரியலி வாண்ட் டு ஹேவ் சம் பர்சனல் கொஸ்டின்ஸ் வித் யூ ப்ளீஸ் டு ஆர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் ஷெஃபாக வந்து எவ்வளோ வருஷம் அனுபவம் உங்களுக்கு? how many years of experience? I started my career in 1974. ஓகே. So it's almost now 23 years. 43 years, sorry. 43 years. இந்த 43 years ஜேர்னியில் வந்து என்னென்ன குசைன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க? நிறைய குசின்ஸ் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஐ டிட் மை ட்ரைனிங் அப்ராட். ஓகே. அப்ராடுக்கு தான் படித்தேன். நான் போய் படிக்கவே அனுப்பிச்சவங்க தாஜ்லேருந்து அனுப்பிச்சாங்க. நான் தாஜில் வந்து ஒரு 22 வருஷம் இருந்தேன் உங்கள் கூட. அதை முடிச்சு நான் 1996 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து வரைக்கும் இங்கே தான் இருக்கிறேன். ஓ வா. ஸோ அப்படின்னா வர அந்த ஃபாரினர்ஸ்க்குலாம் எல்லாருக்குமே வந்து நீங்கள் மோஸ்ட் ஃபேவரட் ஷெஃபாக தான் இருப்பீங்க, நோ டவுட் அபவுட் தட். இங்கே நம்ம இந்த த ரெசிடென்சி ஹோட்டலில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வருவாங்க கெஸ்ட்டு? நிறைய பேர் வராங்க, நிறைய கண்ட்ரிலேருந்து வராங்க. மோஸ்ட் ஹேப்பனிங் கண்ட்ரி சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த போல கண்ட்ரி நிறைய பேர் வராங்க. ஓகே. வி கெட் a lot of country people லைக் ஜப்பான், சைனாலேருந்து வராங்க நிறைய பேர். கொரியன்ஸ் ஆர் கம்மிங். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சைனீஸ் ஃபுட்டை வந்து ரொம்ப ஃபேவரட்டாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து சவுத் இந்தியனும் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளஸ் வி காட் அ காண்டினென்டல் டே அண்ட் வி காட் அ ரெஸ்டோ பார். Food has been served over there. Oh, okay. Along with the drinks. So we are doing extremely good, well. ஸோ நீங்கள் ஷெஃபாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச குசைனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என் குசின் வந்து சைனீஸ் குசின். alright, that's nice. ஓகே, நான் வந்து குசைன் சொல்லும் போது எப்போவுமே there is a very bad habit. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்காக என்ன குக் பண்ணி காமிக்க போகிறீங்கன்னா, பட் டுடே இட்ஸ் கோன் பி ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் 43 years of experience. ஸோ அவர்கிட்ட வந்து வி கோனா ட்ரை சம் அப்சல்யூட் ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ். எங்களுக்காக நீங்கள் நம்ம ஸ்டர் ஃப்ரை க்ரூக்காக என்ன குக் பண்ணி காமிக்க போகிறீங்க? ஒரு 3 ஸ்பெஷல் டிஷ் எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. ஓகே. அந்த 3 டிஷ்ஷை குக் பண்ணி காட்டலாம்னு இருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன? அது வந்து ஃபர்ஸ்ட் டிஷ் சொல்ல போனாக்கா ஹனி ஸ்குவிட்ஸ். ஓகே, ஹனி ஸ்குவிட். ஓகே, இந்த ஹனி ஸ்குவிட்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ஸ்பெஷலி வந்து அதில் வந்து ஆட் பண்ண வந்து டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி பேஸ்ட்டு, ஒய்ஸ்டர் சாஸ் ஆட் பண்ணுறோம். கடைசியில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணுறோம். அந்த ஹனியோட ஓவர் ஸ்வீட்டை வந்து முறிக்கிறதுக்காக ஒரு டேஷ் ஆஃப் லைம் ஜூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ சைனீஸ்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தாய் குசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் ஸ்வீட், அப்புறம் லைட்டாக பிட் ஆஃப் இது சொல்லுவாங்க ஸ்பைசி. யா. ஸோ இப்போ சைனீஸ் குசைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிளெண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்பைசியா இல்லை ஹவு இட் இஸ்? அது ஒரு ரீஜனை பொறுத்தது சார். இப்போ நாங்கள் வந்து பேசிக்லி வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறது சிஜ்வான், விச் வில் சூட் அவர் பேலட்ஸ். நம்ம இந்தியன்ஸோட டேஸ்ட்டுக்கு சூட் ஆகும். ஓகே. ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் புளிப்பமாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமாக நாங்கள் பண்ணுறது. ஓகே. ஏன்னா யாருக்கும் அது பிடிக்கலாமல் நடுத்தரமாக எல்லாம் யாருக்கும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அதே போல் ஃபாரினர்ஸ் வரும்போது அவங்களுக்கு வேண்டிய டிஷ்ஷும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. மைல்டாக வேணால் மைல்டாக பண்ணி கொடுப்போம், ஸ்பைசி வேணால் ஸ்பைசியாக. அந்த கஸ்டமைசேஷன் எப்போவுமே இருக்குது. ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன இந்த ஹனி கார்லிக் ஸ்குவிட் வந்து இது செய்கிறதுக்கு எவ்வளோ வரும் குக்கிங் டைம்? இதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். சீசனிங்லாம் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். குக்கிங் டைம் வில் டேக் அபவுட் நாட் லெஸ் தென் 5 minutes. 5 minutes. நாட் பேட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் சிக்னேச்சர். திஸ் இஸ் ஸ்டார்டர் ஒரு மெயின் கோர்ஸ்? ஸ்டார்டர். இட்ஸ் அ ஸ்டார்டர். சிக்னேச்சர் ஸ்டார்டர் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதே இன்ட்ரெஸ்ட்டோட அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து யாருக்கெல்லாம் வந்து கரெக்டாக கேட்கலையோ மெதுவாக சொல்கிறேன், ஹனி கார்லிக் ஸ்குவிட். அதாச்சும் இது வந்து தமிழில் வந்து நம்ம அந்த கனவான்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த கனவா தான். நான் நிறைய ஸ்டஃப் எபிசோடில் நானும் வந்து இந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கு இந்த ட்ரிக்கை வந்து எப்படியாச்சும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இட்ஸ் அ மாஸ்டர் ட்ரிக். It's very, you need to have a lot of practice and a lot of patience in that. Thank you so much, chef. Please have some for you. So, what is so special about this honey garlic squid, chef? What makes this one dish very unique? இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்குது, சாஃப்ட்னஸ் இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் திஸ், த மேரினேஷன் ஆஃப் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். As soon as you cook, you have to serve hot. When you take it hot, it will be more easier for you. அதே மாதிரி when I'm eating this, இப்போ இந்த கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடும்போது you get the fragrance, you get the odor, you get the smell. பட் இதை சாப்பிடும்போது it's completely zero. ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப யம்மியாகவும் இருக்குது, ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்குது. ஸோ what's the magic behind that? The very important thing is frying. When you fry a squid, when you over fry it, it will become very tough. For that matter, Chinese cooking is very fast. It's called the satellite kitchen. Because everything is marinated then and cooked in front of you. It has not been cooked and kept. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுவாங்க நீங்கள் கேட்டோன்னு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. You wait till the order to come, அப்போ தான் பண்ணி கொடுக்கும். உங்களோட கான்டென்ட்டில் வந்து உங்களோட ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க? யுவர் ஃபேவரட். என் ஃபேவரட்னு எல்லாமே ஃபேவரட் தான். கான்டினென்ட்னு சொல்ல மாட்டேன். விச் ஆல்வேஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? சைனீஸ் தான். சைனீஸ் தான். ஆல்ரைட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தது என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம நிறைய டிஷ் சாப்பிட்டாலும் ஒரு சில லெவலில் சர்டன் எக்ஸ்டென்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த சைனீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கெட் அ சான்ஸ் டு ஈட் மோர் டிஷ்ஷஸ். அதே மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். சொல்லுங்கள், எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க? ப்ரான் ட்ரை ரெட் சில்லின்னு. ஓகே, ப்ரான் ட்ரை ரெட் சில்லி. இந்த வந்து பிக்கில் என்னன்னா we select the prawn which is 40லேருந்து 45 கவுண்ட் ஒரு கிலோ. ஓகே, இந்த பர்டிகுலர் ப்ரான் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. பிகாஸ் இன்டேக் ஆஃப் த ஃப்ளேவர் ஆஃப் த ட்ரை ரெட் சில்லி, அது ஒரு சின்ன ப்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். ஸோ யூ கேனாட் ஃபீல் லைக் அந்த ஸ்மோக்கோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த 8 கவுண்ட் எடுக்கும். இதுல இருந்து அதாவது 40லேருந்து 45 கவுண்ட் ஒரு கிலோ இந்த ப்ரான் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு டெலிகசி என்னன்னாக்கா, காஞ்ச மிளகாவை போட்டு வதக்குவோம் கடாயில் வதக்கும் போது என்ன ஆகும்னா புகை வராது. ஆமாம், அது ஒரு ரெடி வந்தாக்க யாரெல்லாம் நிற்க முடியாது. ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுக்க ப்ரானை தூக்கி அது மேலே போட்டுருவோம். ஓ ஓகே. போட்டுட்டு ஸ்லைஸ் ஜிஞ்சர், ஸ்லைஸ் கார்லிக், சிவந்த கோகிலம், ஓகே, மாலாக்னா சிவந்த கோகிலம் தமிழில், அந்த பவுடரை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணி தூக்கிடுவோம். ஓகே. ஸோ அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ப்ரான் உள்ள போயிடும். ஓகே. இஞ்சி, ஸ்லைஸ்ட் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட்டுக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சேர்த்து வரும்போது சீசனிங் பண்ண உடனே அந்த புகை வாசனோட ப்ரான் எடுத்துருவோம் இல்லையா. நீங்கள் சொல்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துக்குள்ள. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இதே டிஃப்ரெண்ட்டோட எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
அடுத்தது என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரான் ட்ரை ரெட் சில்லி. பேருக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் அதிகமாக இருக்குது, ப்ரானும் சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ரெட் ரை சில்லி ப்ரானோட ஸ்பெஷாலிட்டி என்ன? வாட் மேக்ஸ் இது வந்து என்னன்னாக்கா திஸ் ப்ரான் இஸ் வெரி யூனிக். ஸ்டார்ட் சர்விங் ஷெஃப். இது வந்து எப்படின்னாக்கா ப்ரானு ஃப்ரெஷ் ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த மிளகாய் இருக்குதுல்ல, இந்த மிளகாய் கட் பண்ணி வதக்குவோம். ஓகே. அதில் கடாயில் வதக்கும் போது இதை ஃப்ரை பண்ணி ப்ரான் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இந்த காஞ்ச மிளகா நல்லா ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கின்னு 2ஆக கட் பண்ணியோ 3ஆக கட் பண்ணியோ கடாயில் வதக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லா கடையை வந்து பச்சை காஞ்ச மிளகா போட்டு வதக்கினா நெடி வரும். அந்த நெடி வர போகிற டைமில் இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணி வச்சுக்க ப்ரானை தூக்கி அது மேலே கொட்டிட்டோம்னா இந்த நெடி வந்து நான் ப்ரானுக்குள்ளே போயிடும். ஓகே. அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஃப்ளேவர் தட் இஸ் யூனிக் ஆஃப் திஸ். மீட் இஸ் வெரி சாஃப்ட். சாஃப்ட்டுன்னு காரணம் வந்து எதுனாக்கா ப்ரிஃபெக்ட் குக்கிங், ஃப்ரைங், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. த மோர் யூ ஃப்ரை த மோர் டஃபர் இட் கம். ஓகே. போட்டமாக ஒரு 15 செகண்ட்குள்ளே எடுத்துரும். பிகாஸ் பீங் அ ஒயிட் மீட் கெட் குக் வெரி ஃபாஸ்ட். ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் தான். இந்த டைமிங் தான் ரொம்ப மேட்டர்ஸ் a lot. The more you cook, the more tougher it becomes. How is the response of the people on the prawns especially? And it's moving very well. Okay. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏரியா வந்து நம்ம இந்த ரெசிடென்சியில் வந்து நம்ம இந்த சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தோம். ஸோ வி ஆர் பேக் அகேன். பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் கோனா ஸ்டார்ட் த சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் த செகண்ட் இயர் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் வி காட் இன் த லாஸ்ட் இயர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகிற ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு ஹைலைட் என்னென்னா நாட் த சேம் ஓல்ட் மெனு, எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஏன்னா சாப்பிட்ற இந்த எல்லா டிஷ்ஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிஷிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிதிங் கேன் பி மேட் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வீடு ஹாவ் வண்டர்ஃபுல் லைவ் கவுண்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆம்பியன்ஸ் இஸ் வெரி வெரி ஆசம். சுற்றி பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்குது. நீங்கள் சிட்டியில் வந்து எங்கேயாச்சும் வந்து நீங்கள் இந்த சீ ஃபுட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் குட் பி த ரைட் ஸ்பாட். நான் அடுத்ததான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சொல்லுங்கள், எப்பவுமே கெஸ்ட் யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நீட் டு கம் ஃபார் த லஞ்ச், ஐ நீட் டு கம் ஃபார் த டின்னர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஆம்பியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். சொல்லுங்கள், மூணாவது எங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க? இப்போ நான் ஸ்லைஸ் பீஸ் பிளாக் பெப்பர் பண்ணலான்னு. ஓகே ஃபைன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா திஸ் வில் ஹேவ் எ யூனிக் டேஸ்ட் ஆஃப் பிளாக் பெப்பர். இதில் வந்து என்ன இருக்குதுனாக்கா ஊஸ்டர் சாஸ் இருக்குது, சில்லி பேஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இருக்குது, ஆயிஸ்டர் சாஸ் இருக்குது, அப்புறம் ரைட்டாக ப்ரௌன் பிளாக் சாஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி சீசன் பண்ணி வச்சுடுவோம். சீசன் பண்ணி வச்சுட்ட பாடு இது கூட வந்து கிராஷ் பிளாக் பெப்பர் சேர்ப்போம். கிராஷ் பிளாக் பெப்பர். ஆமாம், போட்டுட்டு டாஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே. சைனீஸ்னால எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ சைனீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. மேரினேஷன் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ½ hour தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அவ்வளோதான் போதும். ஸோ எதுவுமே வந்து இந்த 1 hour 6 hours அந்த மாதிரி பிகாஸ் இது கட்டிங் அது மாதிரி ஒரு கட்டிங் ஸ்லைஸு ஷெடட்டு டைஸ் இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஷேப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து போனோட இருக்க போகிறது கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட் மீட். மீட் பை இட் செல்ஃப். ஸோ மேரினேஷன் ½ hour இருந்தால் போதும். நீங்கள் சொன்ன இந்த டிஷ்ஷை வந்து செய்யறதுக்கு குக்கிங் டைம், ரன்னிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். எல்லாமே வந்து நான் 1/4 மணி நேரம் சொல்லுவார்னு பார்த்தா எல்லாமே 5-10 நிமிஷத்துக்கு முடிச்சிடுறாரு. ஒரு செகண்டில் பண்ண இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நெருப்போட ப்ரெஷர் 15 pounds அடிக்கும். ஓகே. அது வந்து நீங்கள் வால்கனோல ஃப்ளேம்ஸ் அடிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னு சொன்னாக்கா அது எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் குக் பண்ணுறீங்க அவ்வளோ தான், இல்லைன்னு தீஞ்சு போயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
Singapore black pepper fish. Highlight. Snippet. What is so special about this, chef? This fish has been, the way it has been marinated, it's a very peculiar type of marination. This marination has a oyster sauce, Worcester sauce in there, chili paste, black pepper sauce. Okay. And everything has been marinated in a manner which has been used with chili sauce, little bit of chili sauce. Okay. And Oyster இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம். Okay. Okay. this will have a very different taste compared to any other fish. Please go ahead. ஓகே அதே மாதிரி வந்து நான் இதுக்கு முதல்ல 2 சூப்பரான டிஷ் ட்ரை பண்ணோம் அண்ட் இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. ஸோ மை கொஸ்டின் டு எனி ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் நான் போகும்போது கேட்குறது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணுவீங்களா ஆர் இட்ஸ் லைக் இது நேச்சுரலாக குக் பண்ணும்போதே வர கலருங்களா? In this dish, particular dish, 3 variety colors of capsicum is there. Green, yellow and red. And the color I have add on to it. Apart from that, no colors has been added. We don't use color to add on. We select the vegetable according to that. ஷெஃப் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த யூஸ் பண்ணியிருக்கிற சாஸ் Sauce is very important. ப்ளஸ் அந்த ஃபிஷ்ஷோட மீட்டு ஆமாம். நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாஸு அது கூட இந்த ஸ்பைசஸ் அது கூட இந்த வெஜிடபிள் வந்து இட் கிவ்ஸ் யூ a very different flavor. That's very, very important because the combination is very, very important for any dish.